நான் இன்றைக்கி உங்ககிட்ட எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, புனைநல்லூர் மாரியம்மன் கோயில். நான் இப்போ காட்டுற இடம் வந்து புனைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துக்கு போனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கோயிலோட சேர்ந்தது தான் இந்த இடமும். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வழி இருக்கும். இந்த கோயில் பின்னாடி சுற்றுச்சுவரில் அந்த வழியில் நம்ம இறங்கணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கும். இந்த இடம் வந்து சுற்றி மரங்களாலும் நிறைஞ்சு இயற்கை சூழலோட அமைதியான ஒரு இடம் தியானம் செய்கிறதுக்கு. நம்ம இங்கே வந்து உட்காந்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக, ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உட்காந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட முழு வரலாறும் உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா இந்த சுவரில் புனைநல்லூர் மாரியம்மன் கோயில் மாரியம்மனோட படம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் ட்ரெஸ் போடாமல் இருப்பாங்க. அவங்க தான் முனிவர். இந்த கோயிலில் புற்று மட்டும் இருந்தப்போ அந்த புற்றுக்கு உருவம் கொடுத்து நம்ம மாரியம்மனுக்கு உருவம் கொடுத்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து கட்டும் போது வெறும் புன்னை மரங்களாக இருந்துச்சு. புன்னை மர காட்டுக்குள்ளே இந்த புற்று இருந்துச்சு. இந்த புற்றில் இந்த அம்மனோட அருளோட பேரில் கோயில் கட்டினாங்க. அப்பையும் அந்த கோயிலுக்குள்ளே புற்று மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து இந்த முனிவரோட துணையோட அந்த இதுக்கு வந்து அம்மனுக்கு வந்து ஒரு உருவம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நம்ம இப்போ வழிபட்டுட்டு வர புனைநல்லூர் மாரியம்மன். அதே மாதிரி அந்த கோயிலில் பின்னாடி சொன்னால அங்கே வந்து இது நாகம்மனுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா